ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ ஃபுட்பால் உலகத்துல ஒரு சகாப்தமே முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க எப்படி நம்ம கிரிக்கெட்லாம் வந்துட்டு சச்சின் இருக்கார் இல்லையா, சச்சின் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகும்போது அவ்வளவுதான், கிரிக்கெட்டே வந்துட்டு இனி யாரும் பார்க்க போறது கிடையாது, கிரிக்கெட் உலகம் அப்படின்னு சொல்ல சச்சினே ரிட்டையர்ட் ஆகும்போது இனி இந்திய கிரிக்கெட்டுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொன்ன பேச்சுக்கள்லாம் எல்லாமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அப்பதான் டோனி அப்படின்ற ஒரு நாயகன் உருவானாரு அப்படின்னே சொல்லலாம். சச்சின் என்னதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோவா உலக கிரிக்கெட் அவங்கள வளம் வந்திருந்தாலும் கூட சச்சினால வேர்ல்டு கப் அப்படின்றது டச் பண்ண முடியாத ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஆனா உள்ள வந்த உடனே T20 வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தாரு டோனி. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அதே மாதிரிதான் வந்துட்டு ஃபுட்பால் இருக்கு இல்லையா, ஃபுட்பால்ல வந்துட்டு பார்த்தோம்னா பண்ணாத சாதனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரொனால்டோ களத்துக்குள்ள இருக்காருன்னா அவரை நெருங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவா வேர்ல்டு கப் களத்துல வலம் வந்தவர் தான் ரொனால்டோ. அதுக்கு கொஞ்சமும் குறையில்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய 18 வயசுலயே வந்துட்டு ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்களோட காம்படிட் பண்ணி ஃபுட்பாலர்களை தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தையும் தனக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தையும் உருவாக்கினவர் தான் நெய்மர் அப்படின்னே சொல்லலாம். எப்பயுமே வந்துட்டு இந்த ஜெனரேஷன் அப்படின்றது ஒரு எண்டுக்கு வரும் இல்லையா, லைக் வந்துட்டு அவங்களுக்கும் வயசாகும், அவங்களும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு நம்ம கண்களுக்கு வந்துட்டு அவங்க இன்னும் ஹீரோஸா தான் இருப்பாங்க, ரொனால்டோ நெய்மர்னு சொல்லிட்டு. ஆனா திடீர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அவங்களோட சேர்ந்து நமக்கும் வயசாயிருச்சு. இது வந்துட்டு ஒரு ஜெனரேஷன் கேப், இந்த ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான டைம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரிதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கப்ல இருந்து நெய்மர் அண்ட் ரொனால்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் ஒரு எராவே முடிவுக்கு வருது. ஆனா அட் த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யாமல் அண்ட் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருடைய சகாப்தம் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜெனரேஷனுடைய பியூட்டியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒருத்தரோட சகாப்தம் முடிவுக்கு வரும்போது இன்னொருத்தருடைய சகாப்தம் அப்படின்றது ஆரம்பிக்கும். இது எல்லா இடத்துலயுமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து வரவங்க சூப்பர் ஸ்டார் ஆகி அந்த கேமை இன்னும் எலிவேட் பண்ணி கொண்டு போவாங்க. லைக் இதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் இல்லையா, இந்தியாவுடைய செஸ் வேர்ல்ட்ல அசைக்க முடியாத ஒருத்தரா இருந்தவர் தான் விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனுடைய என்ட்ரிக்கு அப்புறமா அவர் என்னதான் 5 டைம் வேர்ல்டு சாம்பியனா இருந்தாலும் அவருடைய எரா அப்படின்றது எண்டுக்கு வந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் அப்பா, செஸ்ல வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்த் தான் வந்துட்டு இந்தியாவுக்கு பேர் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு பிளேயரா இருந்தாரு. செஸ்னாலே விஸ்வநாதன் ஆனந்த்னா செஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்தையே கால்சன் கண்டினியூஸா தோக்கடிக்கிறாரு, விஸ்வநாதன் ஆனந்தும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப அவ்வளவு மேக்னஸ் கால்சன் champion of the world. இனிமேல் வந்துட்டு இந்தியால இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி அப்படின்னு சொல்லிட்டு பல கிராண்ட் மாஸ்டர்ஸ் வராங்க. எந்த கால்சன் வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்தை தோக்கடிச்சாரோ அதே கால்சனை பிரக்யானந்தா அண்ட் குகேஷ் மாத்தி மாத்தி பீட் பண்றாங்க. செஸ் சாம்பியனாவும் உருவாகிறாரு குகேஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன் கேப்பும் எல்லா கேம்லையுமே எல்லா பிஸ்னஸ்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் நேற்று ஃபுட்பால்லையும் நடந்துச்சு. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு மன தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு என்னதான் நம்ம வெளியில வீரதீரமா பேசினாலும் கூட நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ
Acho que desilusão e tristeza são as palavras que caracterizam esta noite. அந்த குழந்தை வந்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ கடைசி வரைக்குமே போர்ச்சுகலா இருந்தாலும் சரி, பிரேசிலா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ரொனால்டோ அண்ட் நெய்மர் ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்துட்டு இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பிரேசிலோட கனவுல வந்துட்டு நார்வே மண்ணள்ளி போடுது. ஸோ அந்த நார்வேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹாலண்ட் இருக்காரு. ஹாலண்ட் வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் கோல் அடிக்க முடியல அப்படின்னாலும் Lovely ball for Berg, for Haaland. Oh, what a goal. Had to be him. கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 கோல் அடுத்தடுத்து அடிச்சு பிரேசிலினுடைய கனவுல மண்ணள்ளி போடுறாரு. நெய்மர் வந்துட்டு அழுதுட்டே அந்த கிரவுண்டை விட்டு போறாரு. என்னது இப்படி வந்துட்டு ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இதுதான் என்னோட கடைசி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த கிரவுண்டை விட்டு வெளியேறாரு. அதே நேத்து மேட்ச்ல வந்துட்டு பார்த்தோம்னா போர்ச்சுகல் விசஸ் ஸ்பெயின் அப்படின்ற மேட்ச் நடக்குது. ஸோ அதுலயுமே வந்துட்டு கடைசி வரைக்கும் ரெண்டு டீமுமே கோல் போடாமையே விளையாடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்பெயினும் கோல் போடல, அந்த பக்கம் போர்ச்சுகலும் கோல் போடல அப்படின்னு போது கடைசி நிமிஷத்துல ஸ்பெயின்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பிளேயர் கோல் அடிச்சிடறாரு. அதனால ஸ்பெயின் ஜெயிச்சிருது. அந்த இடத்துல ரொனால்டோ நொறுங்கி போறாரு அப்படின்னே சொல்லலாம். Ronaldo couldn't hold back. After the final whistle of the match, ரொனால்டோவுடைய அந்த ஒரு கணம் எப்படி இருந்திருக்குன்னா, ஃபுட்பால் உலகத்துல கோட் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடியவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதோட போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு மெஸ்ஸிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைச்சிருந்துச்சு. அவர் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருந்தார் அர்ஜென்டினாக்காக. ஸோ அதே மாதிரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பிரேசில்ல இருந்து ஒருத்தர் கோல் அடிக்கிறாரு. ரொனால்டோவும் அங்க வந்துட்டு உடஞ்சு அழுகிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா யாமல் இருக்கார் இல்லையா, யாமல் வந்துட்டு ரொனால்டோவை தேத்துறாரு. சோ அங்க எப்படி ஹாலண்ட் கோல் அடிச்சு இங்க வந்துட்டு நெய்மர் இருக்கார் இல்லையா, நெய்மருடைய அந்த கனவு தகர்ந்துச்சோ, இந்த இடத்துல வந்துட்டு யாமலோட டீம்ல இருந்த ஒரு பையன் கோல் அடிச்சதுனால ரொனால்டோவனுடைய கனவு அப்படின்றது முறியடிக்கப்படுது. யாமல் to Spain 1-0. வந்துட்டு ரொனால்டோவை தேத்துறாரு. சோ ஹாலண்ட் அண்ட் யாமலுடைய காலம் ஆரம்பிக்கும் போது ரொனால்டோ அண்ட் நெய்மருடைய காலம் முடிவுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கத்துல வந்துட்டு ஒரு சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாலும் கூட, ஒரு சிலர் வந்துட்டு ஃபுட்பால் ஒரு சேஃப் ஹேண்ட்ஸுக்கு போயிருக்கு, அடுத்து வந்துட்டு ஃபுட்பால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் நெய்மர் அண்ட் ரொனால்டோ தனித்தனியா பல ரெக்கார்ட்ஸை வச்சிருந்தாலும் கூட அவங்களால வேர்ல்டு கப் அடிக்க முடியாம போயிருச்சு அப்படின்றது பல ரசிகர்களோட சேர்த்து என்னையும் நைட்டு ஃபுல்லா ஒரு மாதிரி ஏதோ பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேருமே சூப்பர் ஹீரோஸ் தான். ஆனா அவங்களுடைய கெரியர்ல வேர்ல்டு கப் இல்லை அப்படின்றது எப்பயுமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஈவன் தோ நம்ம லைஃப்ல கூட வந்துட்டு பார்த்தோம்னா, என்னதான் நம்ம கிட்ட எல்லாமே இருந்தாலும் நம்ம கிடைக்காத அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது நடக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லார் லைஃப்லயும் ஒண்ணு இருக்கும். ரொனால்டோ லைஃப்லயும் நெய்மர் லைஃப்லயும் மேபி அது வேர்ல்டு கப்பா இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொனால்டோ அண்ட் நெய்மரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த பிளேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.